இன்று வந்து நம்ம 62வது ஜூம் இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம வந்து நடத்திட்டு இருக்கோம். இதுவரை 61 நிகழ்ச்சிகளை நம்ம நடத்தி 12,000க்கு மேற்பட்டவர்கள் அதில் பங்கெடுத்திருக்காங்க. 2000 பேர் 3000 பேர் இதில் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களையும் சொல்லியிருக்காங்க. இப்போ நாளுக்கு நாள் வந்து எல்லா நிகழ்ச்சிகளிலுமே பார்த்தீங்கன்னா அந்த புதிதாக நிறைய பேர் வந்து இதில் வந்து கலந்து கொண்டிருக்கிறாங்க. அது மிக்க மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கு இருக்கிற அந்த அரசியல் சூழ்நிலைகளில் இப்போ தேர்தலுக்கு இன்னும் ஒரு 100 நாட்கள் மட்டும்தான் வந்து இருக்கு. இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, சமீபத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அந்த தொலைக்காட்சிகளில் சில விளம்பரங்கள் கொடுத்திருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அம்மா அவர்கள் கண்ணில் இருந்து எடப்பாடி பழனிசாமி படம் வந்து அதில் வந்து வெளியில் வரும். சரி, அது அவருக்கு செய்வதற்கு எல்லா உரிமைகளும் இருக்குது, நம்ம அதை வந்து மறுக்கலை. ஆனால் அந்த படத்தில் ஒரு இடத்துல கூட அந்த விளம்பரத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரது படம் வந்து இல்லை. நீங்க வந்து அம்மா அவர்கள் காலத்திலேயே சில காலகட்டங்களில் அதிமுக வந்து தோல்வி அடைந்ததற்கு காரணம் எம்ஜிஆரை சார்ந்த தொண்டர்கள் புறக்கணிக்கப்பட்டது தான் வந்து காரணம். ஏன்னா தமிழ்நாட்டு அரசியல் வரலாறுகள் எடுத்தீங்கன்னா நல்லாட்சி கொடுத்தவர்கள் என்பவர்கள் 2 பேர். ஒன்று காமராஜர், இரண்டாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஆனால் அந்த காமராஜரையே தோற்கடித்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துல காமராஜர் அவர்கள் ஸ்ரீனிவாசன் என்ற கல்லூரி மாணவரிடத்துல அவரே தோற்றார். அடுத்து அந்த ஸ்தாபன காங்கிரஸ் என்கிற அதையும் காங்கிரஸையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் ஒரு சேர எதிர்த்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி கொண்டவர். அப்படி நல்லாட்சி கொடுத்த காமராஜர் அவரையே தோற்கடித்து அதைவிட மிக சிறப்பான ஒரு நல்லாட்சியை வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்தார். இன்றைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்கள் கடைசி வரை தோல்வியை பார்க்காத வெற்றி மட்டுமே பெற்றுக் கொண்டிருந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இதுல எனக்கு ஒரே விஷயம் என்னன்னா, அந்த எம்ஜிஆரை புறக்கணித்து விட்டு இவர்கள் எப்படி அந்த தேர்தலை சந்திக்க போகிறார்கள், அதை எதற்காக அவர்கள் அதை வந்து புறக்கணிக்கணும் அப்படிங்கிறதா வந்து எனக்கு தெரியல. இது ஒரு விஷயம். அப்புறம் ரெண்டாவது வந்து இன்னொரு கருத்தை திருப்பி எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டே இருப்பாரு, ஒரு தொண்டன் முதலமைச்சர் என்று. நிச்சயமா அது பாராட்ட பகுந்த விஷயம். தொண்டர்களால் அவர் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தொண்டர்களால் அவர் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டிருந்தா பரவாயில்ல. அவர் முதலமைச்சராக அமர்த்தப்பட்டது சசிகலா அவர்களால. அந்த முதலமைச்சர் பதவியை வைத்துக் கொண்டு அவர் இன்றைக்கு அதிமுகவில் இணை ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லி தொண்டர்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் அந்த கொடுத்திருந்த அடிப்படை உரிமையை அந்த தொண்டர்கள் வாக்களித்து இந்த கட்சியினுடைய தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற உரிமையை பறித்து விட்டு நான் ஒரு தொண்டர் முதலமைச்சர் ஆயிட்டேன்னு சொல்றாரு. அது கூட பல பேர் அதுல சில கருத்துக்கள் வந்து பகிர்ந்திருந்தாங்க. அப்படின்னா வந்து தொண்டர் முதலமைச்சர்னா இன்னும் சேலம் புறநகர் மாவட்டத்துக்கு மாவட்ட செயலர் அவர் தான், தலைமை நிலைய செயலாளர் வந்து அதிமுக கட்சிக்கு அவர் தான், இணை ஒருங்கிணைப்பாளர் அவர் தான், முதலமைச்சர் அவர் தான், அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர் அவர் தான். நீங்க யார் வேணாலும் அடுத்த முதலமைச்சர் ஆகலாம்னு சொல்றாங்க. குறைஞ்சபட்சம் நீங்க சேலம் மாவட்ட செயலாளருக்கு அது அடுத்த ஆளு கொடுக்கலாம்ல, தலைமை நிலைய செயலாளருக்கு அடுத்த ஆளு கொடுக்கலாம்ல. அதனால அந்த தொண்டர்களை புறக்கணிக்க கூடாது, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரது பெயரை புறக்கணிக்க கூடாது அப்படிங்கறத நம்முடைய அந்த எண்ணங்களாக கோரிக்கையாக அவருக்கு வந்து இருக்கு. ஏன்னா அதாவது எம்ஜிஆர் அப்படிங்க பாரதிய ஜனதா கட்சியில் எல்லாருமே சொல்லுவாங்க RSS தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பின்புலம் அப்படிம்பாங்க. அந்த எம்ஜிஆர் விசுவாசிகள், எம்ஜிஆர் மன்றங்கள், இதுதான் அதிமுகவுடைய பின்புலம். அந்த எம்ஜிஆர் விசுவாசிகளும் எம்ஜிஆர் மன்றத்தை சார்ந்தவர்களும் எம்ஜிஆரை விரும்புகிறவர்களும் எம்ஜிஆரால் கவரப்பட்டவர்களும் எம்ஜிஆருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களும் ஒன்று திரண்டு ஆதரித்தால் மட்டும்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வந்து வர முடியும். அதிலேயே பல குளறுபடிகள் இருக்கு. நீங்க ஊழலுக்கு எதிராக துவக்கப்பட்ட கட்சி வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி, வேலுமணி போன்றவர்கள் வந்து ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்களா அப்படின்னா நம்மாலேயே அதை வந்து ஆமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா இன்றைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் கூட வேலுமணியையும் எடப்பாடி பழனிசாமியும் பார்த்து நீங்கள் ஊழல்வாதிகள் என்று சொல்லுகிற அளவிற்கு நற்பெயருடையவர்களாக இவர்கள் வந்து இருக்கிறாங்க. பட் அது எது எப்படி போனாலும் எம்ஜிஆரது புகழ் அதற்கு களங்கம் ஏற்படுத்துகிற வகையில் இவர்கள் நடந்து கொள்ளக்கூடாது.
எம்ஜிஆர் படத்தோடு சேர்த்து விளம்பரப்படுத்தினால் மட்டும்தான் அதிமுக தொண்டர்கள் முழுமையாக அதை வந்து ஏற்றுக்கொள்வார்கள். அண்ணா எம்ஜிஆர் வெளிவந்த எம்ஜிஆருக்காக வாக்களிக்கிற அந்த மக்களை புறக்கணிக்க கூடாது. இது வந்து நாம் ஒரு கோரிக்கையாகத்தான் நம்ம வந்து இவர்களுக்கு ஆட்சியில் மீண்டும் ஆட்சிக்கு வரணும், வெற்றி பெற வேண்டும் என்று அக்கறை இருந்தால் அவர்கள் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு செயல்படணும்.